அந்த இயக்கத்திலே ஏற்பட்டிருக்கிற புகைச்சல் அதிகாரம் யாரிடத்திலே இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு அவர்களுக்குள்ளாகவே பொதுச் செயலாளராக இருக்கின்ற திரு ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல். யார் திரு விஜய் அவர்களுக்கு அடுத்த இடத்திலே இருக்கிறார், தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தலைமைச் செயலகத்திலேயே அரசு அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசு அலுவலகமாக இருக்கின்ற திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய அமைச்சர் அறையிலேயே இயக்கத்திலே மாற்று கட்சியிலிருந்து வருகின்றவர்களை எல்லாம் அவர் கட்சியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். அது என்ன அரசு தலைமைச் செயலகமா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி அலுவலகமா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள், ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள், நடுநிலையாளர்கள் கேட்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள். இதுபோன்ற தவறுகள் தொடர்ந்து நடப்பதை தூய ஆட்சி தருவேன் என்று சொன்ன முதலமைச்சராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன் இதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் உங்கள் கட்சியிலே வருங்காலத்திலே ஏற்படாதா? இன்றைக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற நீங்கள் உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக பல கோடி ரூபாய் கைமாறியதன் காரணமாக இன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்ய வைத்துள்ளீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இது நாட்டு மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இதையெல்லாம் தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடி தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலே இன்றைக்கு யார் திரு விஜய் அவருடைய அடுத்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்திலே ஈடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தலைமைச் செயலகம் ஒரு இடமாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல் பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த மோதலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தவறான அரசியலை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு முரணானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேற்கொண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தவறாக பேச வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஆள் இல்லை என்றால், தமிழக வெற்றி கழகத்திலே பணியாற்றுவதற்கு ஆள் இல்லை என்றால் நேர்மையான முறையிலே அரசியலை செய்து பொதுமக்களை சந்தித்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றி தாருங்கள். அதை விடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.